ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 23 நாளைய தினம் சித்ரா பௌர்ணமி. இந்த ஒரே ஒரு பொருளை மஞ்சள் துணியில் வச்சு கட்டி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சு பாருங்க. போதும் அப்படிங்கிற அளவுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி விசேஷம்னு சொன்னால் அதுலேயும் தமிழ் மாதத்தில் முதல் மாதமாக இருக்கக்கூடிய சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம். இந்த வருடம் 23ஆம் தேதி ஏப்ரல் செவ்வாய்க்கிழமை தான் சித்ரா பௌர்ணமி வருது. அன்னைக்கு இரவு 7:48 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு. அதனால இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் காலையில் ஒரு 6 மணிலேருந்து 9 வரைக்கும் செய்யலாம். இல்லைனா மாலை நேரத்தில் ஒரு 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் செய்யலாம். பொதுவாகவே பௌர்ணமி நாளில் அம்பாலை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இந்த சித்ரா பௌர்ணமி நல்ல நாள்லையும் நீங்கள் அம்பாள் தரிசனம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அம்மன் கோவிலுக்கு போகணும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனை வணங்குறதும் நாம் செஞ்ச பாவத்திலேருந்து நம்ம மன்னிப்பு கேட்குறதும் வழக்கமான ஒன்று. நாம் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மனசு வருந்தி நாளைய தினம் நீங்கள் சித்திரகுப்தனை வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டிங்கன்னா நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய பாவங்களுக்கு உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். இந்த சித்திரகுப்தன் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் பிறந்தார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. யமலோகத்தில் யமதர்மனுக்கு உதவியாளராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சித்திரகுப்தன். நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியம் கணக்குங்களை நோட்டில் எழுதுவார். அதனால் அம்பாள் வழிபாடும் சித்திரகுப்தர் வழிபாடும் நாளைக்கு ரொம்ப சிறப்பு. அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் செய்யணும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் சின்னதாக ஒரு கர்ச்சீஃப் அளவுக்கு மஞ்சள் கலரில் ஒரு துணி ஒன்று எடுத்துக்கோங்க. அது உள்ள ஒரே ஒரு பொருளை நீங்கள் வைக்க போகிறீங்க. அது என்னன்னா சித்திரத்தை. இந்த சித்திரத்தை எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். பார்க்கறதுக்கு இஞ்சி மாதிரியே இருக்கும். சளி காய்ச்சல் இருமலுக்கு அரிய மருந்து. மருத்துவம் மட்டும் இல்லை, மகத்துவம் நிறைந்த ஒரு பொருள் தான் இந்த சித்திரத்தை. அந்த சித்திரத்தையை ஒரு 2-3 துண்டு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு சாமி படத்துக்கு முன்னாடி மஞ்சள் நிற துணியை விரித்து வச்சுடுங்க. அதில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய சித்திரத்தையை 2 துண்டோ 3 துண்டோ அதில் போட்டு அந்த துணியை 4ஆக மடிச்சுக்கணும். மூட்டை கட்டக்கூடாது, 4ஆக மடித்து அதுக்கப்புறமா அதுக்கு சாம்பிராணி தூபம் போடுங்க. சித்ரா பௌர்ணமி இரவு முழுக்க மஞ்சள் துணியில் வச்சிருக்கக்கூடிய சித்திரத்தை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இருக்கட்டும். மறுநாள் காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு பூஜை அறையிலேருந்து அதை எடுத்து நீங்கள் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம். பீரோ, கல்லாப்பெட்டி, தொழில் செய்யக்கூடிய இடங்கள், உங்கள் ஹேண்ட்பேக் இல்லை காரில் வச்சுனா காரில் வச்சுக்கலாம். சித்ரா பௌர்ணமி தின தன்னைக்கு நீங்கள் அம்பாளுக்கு அம்மனுக்கு உகந்த நிறத்தில் மஞ்சள் நிறத்தில் இந்த சித்திரத்தையை வச்சு இந்த ஒரு பொருளை நீங்கள் நாள் முழுக்க இரவு முழுக்க பூஜையில் வச்சுருக்கீங்க. அது அபாரமான சக்தி கொண்ட பொருளாக மாறி இருக்கும். அது உள்ளே இருக்கக்கூடிய சித்திரத்தை அவ்வளோ சீக்கிரம் காய்ந்து போகாது. பௌர்ணமிக்கு பௌர்ணமி அதை ஓப்பன் பண்ணி அதோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு முடிஞ்சால் வேறு சித்திரத்தை பற்றி மாற்றிக்கலாம். இல்லைனா அந்த சித்திரத்தை வீணாக போகிற வரைக்கும் அது அப்படியே இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி, சளியை நீக்கக்கூடியதுன்னு பல மருத்துவ குணங்கள் இருந்தாலும் பணத்தை ஈர்க்கக்கூடிய, பண கஷ்டத்தை போக்கக்கூடிய ஒரு அருமையான சக்தியும் இந்த சித்திரத்தைக்கு இருக்குது. அதனால் மறக்காமல் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இரவு 8 மணிக்குள்ளே இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு அந்த சித்திரத்தை மூட்டையை வீட்டோட பீரோலையோ கல்லாப்பட்டிலையோ வச்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.